திரு சரவண பெருமாள், இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளை உங்களின் பார்வையில் சொல்லுங்க. திரு சரவண பெருமாள். சார், அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர் நெறியாளர் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் டெக்னீஷியன்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவள்ளியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நம்ம விவாதத்தில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த விவாதத்தினுடைய இதுவே மையப்பொருளே கச்சத்தீவு அதை தாரை வார்த்து கொடுத்தது அப்படின்றத பற்றி தான். பட் இப்போ மோடி ஐயா அவர்களுடைய கவர்மெண்ட் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த தாக்கல் பண்ண அஃபிடேவிட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ செட்டில்டு மேட்டர், இன்டர்நேஷ்னல் மெரிடைம் பார்டர் அப்படின்றது செட்டில்டு சர்வதேச கடல் எல்லை முடிந்து போன கதை. அதை செட்டில்டு, அதை ஏற்கனவே முடிந்து போன விஷயம் என்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தெளிவாக அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க 2014. ரைட். அதை ஜெயலலிதா அம்மையார் ரொம்ப தெளிவாக அப்ஜெக்ஷன் பண்ணி, அது என்னை பொறுத்த அளவுக்கு இந்தியாவோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் தான் அப்படின்றத இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த பெயூரி கேஸ் அதெல்லாம் நம்ம 1960 நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அதை வைத்து கொண்டு நம்ம இதை என்ன செய்யணும்னா, இப்போதைக்கு அது ஒரு செட்டில்டு ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் இனிமேல் மேற்கொண்டு, அதாவது 16 டிசம்பர் 2024 நம்மளுடைய பாரத பிரதமர் இலங்கை ஜனாதிபதியினோட பேசும்பொழுது இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி பேசும்பொழுது, இது சர்வதேச அளவிலும் அது இல்லாமல் இருதரப்பு நாடுகளோட ஒப்பந்த அடிப்படையின்படி இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அது மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியணுங்கன்னா, தமிழக அரசாங்கத்தை சார்ந்த ஏடிஜிபி, கோஸ்டல் கார்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம விவாதத்துலேயே நம்ம பேசணும் அதை பற்றி. அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் காலகட்டத்தில் மீனவர்களுக்கு தெளிவாக கோஸ்டல் கார்டு, அதாவது அந்த ஸ்டேட்டினுடைய கோஸ்டல் கார்டு தான் இதை அந்த ஏடிஜிபி கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, மீனவர்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்துவாங்க, இந்த கடல் எல்லையை தாண்டக்கூடாது, தாண்டினீங்கன்னா அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது அப்படின்றது நம்ம மேற்கோள் காட்ட வேண்டிய சூழ்நிலையில் எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்திலையும் நடந்த விஷயங்கள். அதுக்கு அப்புறம் இந்த விஷயம் இருக்கும் பொழுது இப்பொழுது ஜேடபிள்யூஜி ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் தமிழக ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேர்ந்து, அது மட்டும் இல்லாமல் மீனவர் ரெப்ரசன்டேட்டிவ், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் ரெகுலராக 3 months ஒன்ஸ் கூடணும், கூடி என்னென்ன இதுக்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பேச வேண்டும் என்பது அது நம்ம விவாதத்திலே சொல்லிட்டோம். இது மேற்கொள்ளப்படவில்லை. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் தெளிவாக அதெல்லாம் பண்ணலை அப்படின்றது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா, இந்த கடல் எல்லை சேட்டிலைட் சிக்னல் மூலியமாக இண்டிகேட்டர்ஸ், அந்த போட்டு கடக்கும் போது அது ஒரு பர்சர் கொடுக்கும். அதுக்கான மெக்கானிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கூட நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து புவியை 97 நிமிடத்தில் சுற்றி வரக்கூடிய சேட்டலைட் இது பண்ணியிருக்காங்க, நிறுவியிருக்காங்க. இது புவியினுடைய மேல் பரப்பளவு, கடல் பரப்பளவு, கடலுக்குள்ளே என்ன இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் டேட்டாஸ்லாம் எடுக்கும். அதே மாதிரி இந்த நம்மளுடைய அந்த சேட்டலைட்டும் பார்த்திங்கன்னா கடல் எல்லையை கடக்கக்கூடிய போட்டுகளுக்கு இந்த மெக்கானிசத்தோட ஒரு பர்சர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சல்யூஷன். சரி, இதை நோக்கி தான் மத்திய அரசாங்கம் போய்கொண்டு இருக்கு. இதை பற்றி விவாதம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த 2024 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 526 படகுகள் பிடிக்கப்பட்டது. 526 படகுகள் விடுவிக்கப்பட்டு இருக்கிறது. 23 240 படகுகள் பிடிக்கப்பட்டது. 220 படகுகள் விடுவிக்கப்பட்டது. மீனவர்கள்
படகுகள் கிடையாது, மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீனவர்கள் சரி, படகுகள் எதுவுமே விடுவிக்கப்படலைங்கிற நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். படகுகள் அதில் சாரி மன்னிக்கணும் 24ல வந்து 526 படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சாரி, மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23ல வந்து 220 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. 22ல வந்து 229 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பாராளுமன்றத்தில் விவாதத்தின் போது முகமது அப்துல்லா அவர்களும் அது இல்லாமல் வந்து வேற ஒரு எம்பியும் வச்ச விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி வரதன் கண்டிப்பா சிங் அப்படின்ற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்டேட் மினிஸ்டர் வந்து டேட்டாவை சமர்ப்பிச்சிருக்காரு. 17 படகு நீங்க வந்து சொன்னீங்க, நீங்க கூட சொன்னீங்க 25 படகுகள் 26 படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கு. 17 படகுகள் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 136 படகுகள் பிடிக்கப்பட்டிருக்கு. சரி, சுருக்கமாக திரு சரவண பெருமாள் உங்களுடைய நிறைவு கருத்து நேரம் கருதி. சார், அதாவது 2 விஷயங்கள் இப்போ வந்து நம்ம விவாதத்துல சொல்லியிருக்காரு. வேதாந்தாவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து பத்திரிகை நியூஸை தான் சொல்றேன். 26 ஜனவரி 2015 வந்தது. கிரெயின், அதாவது பிரிட்டிஷை சார்ந்த டோனி பிளேயர்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய கிரெயின் எனர்ஜி, அப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தார் டோனி பிளேயர். எஸ், அது அவரோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கிரெயின் எனர்ஜிக்கு வந்து தலைமன்னார் அந்த பகுதியில் வந்து ஆப்ஷோர் ப்ராஜெக்ட் போட்டு அங்கே வந்து ரிக்கிங் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே ஆயில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு பாட்டை வந்து வேதாந்தாக்கு கிரெயின் எனர்ஜி கொடுக்குது. புரியுதுங்களா? இது வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்டுடைய மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. இங்கே வந்து பாக் ஸ்ட்ரெயிட்டே வந்து நீங்கள் வந்து விலைக்கு கொடுத்துட்டாங்க, பட்டா போட்டு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றது இது தவறான தகவல். ஒரு பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது தகவல் ராமன் ஐயா சொன்னாரு. ராமன் சொன்ன போது என்ன சொன்னார்னா, இது இன்டர்னல் செக்யூரிட்டி. நான் வந்து 2014 தேர்தலை மேற்கோள் காட்டி சொல்றேன். இதே வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்கள். ஏன்னா 2016 தமிழகத்துல 5 மாநில தேர்தல் நடக்கும்போது அப்போ இருந்த RBI கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து தெளிவா சொன்னாரு, கிட்டத்தட்ட கேஷ் இன் எக்ஸஸ் இந்த 4 மாநிலங்களுக்கு மட்டும் 5 மாநில தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம் போன்ற 5 மாநிலங்கள்ல வந்து கேரளா நடக்கக்கூடிய தேர்தலின் போது கேஷ் இன் எக்ஸஸ் போயிருக்கு. சரி, அந்த கேஷ் எல்லாமே வந்து எங்க இருந்து ரூட் ஆகி வருதுன்னு பாத்தீங்கன்னா சுவிஸ் வங்கியில இருந்து கோல்டாக மாற்றப்பட்டு, துபாயில கோல்டாக மாற்றப்பட்டு, கோல்டு வந்து மீனவர்கள் வந்து இங்க பிடிக்கிறாங்க. எங்க தனுஷ்கோடியில பிடிக்கிறாங்க. அந்த கோல்ட கொண்டதும் மீனவர்கள். அப்ப இருந்த ADGP கோஸ்டல் கார்டு இருந்தவர் போய் பிடிக்கிறாரு. அது சொன்னது உண்மை. இது ராமன் சொன்னதுக்கான எக்ஸாம்பிள். முன்பாக 2014 ஆயுதங்கள் பல விஷயங்கள்ல வந்து கைமாறுதல் நடந்திருக்கு. அதுக்கு வந்து விளக்கத்தை வந்து சுப்பிரமணிய சுவாமி. நன்றி.